செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைன் போட்டேன், த்ரெட் எடுத்திருக்கேன், சரி த்ரெட் எடுத்திருக்கேன். எப்படி நாட் போடுறதுன்னு சொல்கிறேன். நம்ம எப்பயும் போல தான் இப்படி மடித்து ஒரு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், நாட்டு விழுந்துருச்சுங்களா. இப்போ இதே மாதிரி ஒரு 4-5 நாட் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நான் நாட் போட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த நாட்டுக்கு மேலே கிளாத் இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த நாட்டுக்கு மேலே கிளாத் இருக்கும். இப்போ இந்த நாட்டை நம்ம கிளாத்துக்கு அடியில் வச்சு இழுக்கும் போது இங்கே பாருங்கள், நீடில் எடுத்துட்டேன். இப்போ இது வச்சு இழுக்கும் போது எப்படி நமக்கு கிடைக்கும், இப்படி கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி கிடைக்கும். இதுதான் வந்து செயின் ஸ்டிச், சங்கிலி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் செயின் ஸ்டிச். இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் த்ரெட்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இன்னொரு டைம் நாட்டை இழுத்திங்கன்னா திருப்பி உங்களுக்கு இப்படி கிடைக்கும். பாருங்கள், இப்போ இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகிறது தான் செயின் ஸ்டிச். இப்போ நான் கிளாத் இல்லாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ கிளாத் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி நாட்டு. இந்த நாட்டை நான் கிளாத்துக்கு அடியில் வைக்க போகிறேன். பாருங்கள், வச்சுட்டு இங்கே பாருங்கள், நீடில் இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நான் விடுறேன். இப்போ நீடில் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அடியில் இருக்க த்ரெட்டை நான் எடுக்கிறேன். இப்போ இது கிடச்சிருச்சு. நான் வெளியில் காமிச்சேன்ல உங்களுக்கு, அது மாதிரி இப்போ கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு புரியறதுக்காக பெருசாக போடுறேன். இப்போ இதுக்குள்ளே விட்டு திருப்பி கீழே நூலை சுற்றி இப்படி ரொட்டேட் பண்ணி இப்போ நம்ம பக்கம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுச்சு, நம்ம பக்கம் வந்துருச்சு. இப்போ விடும்போது திருப்பி ஆப்போசிட் சைடில் விடணும். இப்போ நூலை மாற்றிட்டு இப்போ இங்கே நடுவில் ரொட்டேட் ஆகும்போது நம்ம சைடு பார்க்கணும். இப்போ நம்ம திருப்பி விடும்போது ஆப்போசிட் சைடில் விடணும். இப்போ நூல் மாட்டிட்டேன், திருப்பும் போது நம்ம பக்கம் வரணும். இப்போ ஆப்போசிட் சைடில் குத்துறேன். இப்போ இந்த லைன் சென்டர் லைனில் வரும்போது நம்ம பக்கம் திரும்பிக்கணும். இப்போ இப்படி வந்துருச்சு. இப்போ ஆப்போசிட் சைடில் குத்துறேன், கீழே நூடில் மாற்றுறேன். இப்போ இப்படி வந்துடும், சரிங்களா. இப்போ இதுதான் செயின் ஸ்டிச். இதுதான் வந்து செயின் ஸ்டிச், ஓகேவா. இப்போ இதுலேயே வந்து நான் சின்னதாக போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பக்கமாக போடுறேன். அதாவது ஒரு நீடில் உள்ளே விடுறதுக்கு மட்டும் கேப். இப்போ உள்ளே போட்டு மாட்டி இப்படி, உள்ளே போட்டு மாட்டி இப்படி, ஆப்போசிட் சைடு ரொட்டேட், ஆப்போசிட் சைடு ரொட்டேட், ஆப்போசிட் சைடு ரொட்டேட், ஆப்போசிட் சைடு ரொட்டேட், ஆப்போசிட் சைடு ரொட்டேட். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் எண் நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆப்போசிட்